ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, திருப்பூர்லேயே ரொம்ப அதிர்ச்சியாக ஒரு பெரும் சம்பவம் நடந்திருக்கு. அது என்னென்னா, செய்தியாளரை தாக்கியிருக்காங்க மர்ம கும்பல். எதனால் அந்த சம்பவம் நடந்தது, என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூரில் பல்லடம் பகுதியை சேர்ந்தவர் நேசப்பிரபு. இவர் தனியார் தொலைக்காட்சியில் பத்திரிகையாளராக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. கடந்த ஒரு 7 ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தனது பணியெல்லாம் முடிச்சுட்டு வீடு திரும்புகிறாரு. வீட்டுக்கு போகிற வழியிலே அவரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி அவர் உணர்றாரு. அப்போ நம்மளை யாரோ அட்டாக் பண்ண வராங்க அப்படிங்கிறத முன்னாடியே உணர்ந்துடுறாரு. வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாருன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்னை கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஜன்னல் வழியாக அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க வீட்டை நிறைய பேர் நோட்டமிடுறதையும் கவனிக்கிறாரு. கவனித்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியேறாரு. இங்கே இருந்தால் ஏதாவது ஒரு தப்பு நடந்துடும், நம்ம பப்ளிக் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் முடிவு பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, வெளியே போயிருக்கிறாரு. வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாரு. வெளியேறி ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட போகும்போதும் திருப்பியும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. வந்தவொடனே இவர் பயந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட போகிறாரு. போனவுடனே பைக்கில் ஒரு 4-5 பேர் திருப்பி வந்திருக்கிறாங்க. திருப்பி ஆட்கள் அதிகமாக வர வர அவருக்கு ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு பயத்தில் இருந்திருக்கிறாரு. பயத்தில் இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள பார்க்கும்போது அவங்க பயங்கரமான ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு அவர்கிட்ட நெருங்கி வராங்க. இதை பார்த்த நேசப்பிரபு என்ன பண்ணுறாருன்னா, பெட்ரோல் பங்கில் உள்ள மேனேஜர் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திடுறாரு. கதவை சாத்தின நேசப்பிரபு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி இவங்க என்ன நெருங்கி வராங்க, கையில் பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு தகவல் கொடுக்குறாங்க. தகவல் கொடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த மேனேஜர் ரூமில் உள்ள கண்ணாடியை உடைச்சி அந்த கதவை திறந்து நேசப்பிரபுவை ரொம்ப பயங்கரமாகவே அரிவாள் வெட்டால் தாக்கிடுறாங்க. தாக்குனதில் நேசப்பிரபு அவர்களுக்கு தலைப்பகுதி, கை மற்றும் இருதயம் இந்த இடத்துலலாம் ரொம்பவே ஒரு பயங்கரமான வெட்டுக்காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. இதை அறிஞ்ச காமநாயக்கம்பாளையம் போலீஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, உடனே சம்பவ இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போய் நேசப்பிரபு அவர்களை காப்பாற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துருக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது நேசப்பிரபு அவர்கள் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் தான் இருந்திருக்கிறாங்க. உடனே தான் போலீஸ் சைட்லேருந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. எதனால் நடந்து என்ன நடந்து அப்படின்னு பார்க்கும்போது தான் நேசப்பிரபு அவர்கள் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போலீஸாருக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் போலீஸ் சைட்லேருந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. அது எதனால் எடுக்கலை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆங்கிளையும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லேயே 2 பேரை கைது பண்ணுதாங்க. பிரவீன் மற்றும் சரவணன். இவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணுதாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது அவங்க சைடில் என்ன யோசிக்காங்கன்னா, சபரி விஜய் அப்படிங்கிற ஒரு பாலியல் விபச்சாரம் தொழில் நடத்துகிற ஒருத்தர் அந்த சைடில் இருக்கிறாரு. அவர்கிட்ட நேசப்பிரபு அவர்கள் பைசா கேட்டு மிரட்டியதாக கூறப்படுது. ஒருவேளை இவர் தான் ஆளை வச்சு இவங்களை தாக்கியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு ஆங்கிள்லேயும் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. இது கூடி சீக்கிரமே என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. இந்த சம்பவம் ஏற்பட்டனால பலரும் பார்த்திங்கன்னா திருப்பூரில் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செய்தியாளருக்கே இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா மற்ற மக்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை அறிஞ்ச முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாதிக்கப்பட்ட நேசப்பிரபு அவர்கள் குடும்பத்துக்கு 3 லட்சம் நிதி உதவியும், அது போக ஸ்டெப்ஸ் எடுக்காத அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்களா, அவங்கள காத்திருப்போர் பட்டியலில் மாற்றி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் நியூஸ் தெரிஞ்சுன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.